Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா lips கருமையா இருக்கு இல்லையா? அத வந்து பிங்கா மாத்திக்கிறதுக்கான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போறோம். இந்த ஒரு ரெமெடி பாத்தீங்க அப்படினா பர்சனலா நான் வீட்ல 7 நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது. அதனால தான் இது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க 7 நாள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் பார்க்க முடியும். ரொம்ப உங்களுக்கு உதடு கருப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இனிமே ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஒரு ரெமெடி நீங்க ட்ரை பண்றது மூலமா உங்களோட லிப்ஸை பிங்க் கலர்ல 7 டேஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ அந்த ரெமெடி என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் டேப் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட லிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கருமையா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லி பேசிஸ்ல லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிளாக்கா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிப்ஸ்டிக் வந்து பிராண்டடான லிப்ஸ்டிக்கா இல்லாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க லிப்ஸ் வந்து பிளாக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க லிப்ஸுக்குன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது அது பிராண்டடான ஒன்னா யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் லிப் பால்ம்ஸும் சரி, பிராண்டடான லிப் பால்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப வெள்ளை கம்மியாக இருக்கிறதுலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட லிப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கணும், ட்ரை ஆக விடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். தண்ணி குடிக்கிறது நம்மளோட பாடிக்கு எவ்வளோ நல்லதோ அதே போல் தான் லிப்ஸுக்கும். நம்ம நிறைய தண்ணி குடிக்க லிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளோவாக இருக்கும், பிங்காக இருக்கும், பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காது. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸில் வந்து வெடிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் தண்ணி வந்து ரொம்ப நிறையா குடிக்கணும். ஸோ நீங்கள் பாடிக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லிப்ஸுக்கும் நல்லது. ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது அது என்ன ரெமடி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லிப்ஸுக்கு வந்து ஸ்க்ரப்பர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுகர் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து ஹனி சேர்க்க போகிறோம். தேன் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லிப்ஸ்க்கு வந்து ஸ்க்ரப்பர் ரெடியாக இருக்குது, அதை ஸ்க்ரப் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரப்பரில் இந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை லிப்ஸில் வச்சு சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது கிளாக் வைஸ் பண்ணணும். திரும்ப அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம லிப்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்மளோட லிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நம்ம லிப்ஸில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட லிப்ஸை எப்பயுமே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்க்ரப்பர் ஹெல்ப் பண்ணும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், அது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். லெமன் வந்து நம்ம லிப்ஸில் இருக்கக்கூடிய அழுக்குகளை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரப் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம். வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸுக்கு வந்து பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு பேக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பால் ஆடை தான் மெயினாக தேவைப்படும். நம்ம பால் காய்ச்சும் போது ஆடை வந்து மேலே படம் இல்லையா, அந்த ஆடையை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆடையை நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அது இந்த மாதிரி திப்பியாக இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பூனை வச்சு பேக் சைட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். கஸ்தூரி மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ரெண்டையும் நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம இதில் வந்து ஆலிவ் ஆயில் சேர்க்க போகிறோம். 2-3 ட்ராப்ஸ் மட்டும் ஆலிவ் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேக்கை இப்போ நம்ம லிப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திப்பியாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இப்போ நம்மளோட லிப்ஸ் ஃபுல்லுமே இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் வந்து நம்ம வந்து பால் ஆடை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பால் ஆடை பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிப்ஸை வந்து சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காகவும் இந்த பால் ஆடை வந்து லிப்ஸுக்கு இருக்கும். அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நம்ம லிப்ஸில் உள்ள கருமையை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆலிவ் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பொலிவுடன் இருக்கிறதுக்கும் இந்த ஆலிவ் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன்.
10 மினிட்ஸ் இதை நம்ம அப்படியே வச்சுருப்போம். 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம இதை வாஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்ல ட்ரை ஆகி இருக்குது. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆகியிருக்கும். அதை நம்ம நல்லா ஜென்டலாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் லிப்ஸை போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நார்மலான வாட்டரில் பண்ணுங்கள். பட் லிப்ஸுக்கு மட்டும் லைட்டாக லுக்வார்ம் வாட்டர் எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது லுக்வார்ம் வாட்டர் வச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம லிப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விட்டமின் இ ஆயில் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இது நல்ல ஒரு லிப் பாமாகவும் இருக்கும். ஸோ விட்டமின் இ ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு நீங்கள் விட்டமின் இ ஆயில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஆல்மண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், அது கூட அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெமடியை 7 டேஸ் ட்ரை பண்ணேன். பட் நான் 4th டே பண்ணும்போதே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு ரெமடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட பிளாக் லிப்ஸை நல்ல பிங்காக மாற்றிக்கிறதுக்கு இந்த ஒரு ஹோம் ரெமடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சுங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட லிப்ஸ் டார்க்கனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. 7 நாள் இந்த ஒரு ரெமடி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லிப்ஸை பிங்காக மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.